சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மையன்பில் ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நீசா வள்ளி என்னை கண்பாறை தனிகை வாசா கற்றவரிடத்திலும் இணைமகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நாம் பணியை தொடரலாமே.
எனது வணக்கம். அந்த கந்தனை பணிந்து காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? தந்தை தாயின் பேர் நங்கை மோகினி. எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தைகளின் சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். ஆமா, ஏன்னா அதிகமா பெண் குழந்தையாவே இருந்தா அந்த வீட்டில் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதிகமா ஆம்பளை பிள்ளையாவே இருந்தா அந்த வீட்டில் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரி தான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகளின் ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு. பார்த்தா எப்படி தெரியும்? இன்னைக்கு தான் முதல் முறையா என்னை பாக்குறீங்க. நீங்க பார்த்தோன்னே எங்க அப்பா நல்லா வளர்த்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாமா பாக்குறதுக்கு தங்கம் வைரம் வைடூரிய மாதிரி தெரியுதா? அப்பா உழைச்சு உழைச்சு உங்களுக்கு தான் வாங்கி கொடுத்து பரவாயில்லை. நம்முடைய கொண்டே காயெல்லாம் கடலை போட்டு 50 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நாட்டோட மன்னர் மகா அப்புறம் எப்படிங்க? எந்த நாட்டுக்கு மன்னர் சொல்லுங்க அப்பா? நான் மன்னர்னு சொல்லவே இல்லையே. இது இப்படி கேவலப்படுத்துறீங்கன்னா எங்க அப்பா வர்றதே கிடையாது இப்பலாம்.
என்கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்பிடுறாரு. ஒளிச்சிட்டியே அப்படி. ஆமா, எப்படி வந்தா நம்ம எனக்கு கேவலப்படுத்தாம விட மாட்டாங்க. அதனால நீயே போய் இந்த விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லிடுமா அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா, எந்த குறையும் இல்லாமல் வளர்த்த எங்கள் அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினால இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்பு? பாசி பருப்பு, தோரம் பருப்பு, உளுந்த பருப்பு, மளிகை கடை போட நம்ம வந்திருக்கோம். பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு அப்பா நம்மள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன்னா இல்லை கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சா தான் யாரையும் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமுமே நடக்காது. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரம்மா என்ன பண்றாரு, முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்டார். படைப்பு தொழில தொடங்கி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு, பேயா மாதிரி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது நம்ம படைத்த உயிரினங்கள் இப்படி பேயா மாதிரி நம்மளையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, என்ன காரணம் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார். ஐயா, படைத்த உயிரினங்கள் எல்லாமே இப்படி பேயா மாதிரி என்னையவே துரத்துது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இப்போ கண்ணானே உங்களை பார்த்து நான் கேட்குறேன். இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னால் நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்குறேன். நாங்கள் வந்து நடிகர்கள், நாங்கள் வரிசையாக போகிறோம், பனியில் கடந்து கத்துறோம், பாடுறோம். எங்களுக்கு தொண்டை கட்டினா அது ஒரு நியாயமான விஷயம். பனிக்கிறதுக்கு கத்திப்பான்னு நாங்கள் அதனால தொண்டை கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். நீ சும்மா உட்காந்து வாச்சிக்கிட்டு தானே இருக்க, உனக்கு ஏன் தொண்டை கட்டுச்சு? தங்கச்சி பாடுறதுனால தான் தொண்டை கட்டும் இல்லையா? அது கிடையாது, தவறு. சும்மா இருந்தா தொண்டை கட்டும், பாடினா தான் தொண்டை கட்டும். இல்லை சும்மா இருக்காது, இல்லை இன்னும் பாடி இருக்கணும், இல்லை கத்தி யார்ட்டையாவது பேசி இருக்கணும். எதுவுமே உனக்கு வேலை கிடையாது, உட்காந்து வாசிக்கிற, உனக்கு எப்படி தொண்டை கடிச்சுன்னு எனக்கும் தெரியலையே. அதான் காரணமா. இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா நம்ம முதல்ல யாரை வணங்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவோம். மதுரை வீரனை வணங்கக்கூடாது. நல்ல வேலைக்கு விநாயகர் பெருமானை வணங்கிடுதா நம்ம எல்லாருமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தொடங்குவோம். ஆனால் பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, விநாயகர் பெருமானை வணங்காமலே படைப்பு தொழில தொடங்கிட்டார். அதனால தான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாதிரி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினார் பிரம்மா. பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்னா, சாதாரண மானிட பறவைகளா பிறந்த நம்மளாம் தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமானே? இருக்கவே முடியாது. என்ன பண்ணானா, கூட்டத்தை கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சுக்கிட்டு சாமிங்கிறது இல்ல, தெய்வம்ங்கிறது கிடையாது அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காரு, நடு கூட்டத்துல உட்காந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாமியே இல்ல தெய்வம் இல்லைன்னு சொன்னா பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து ஐயா இவ்வளவு நேரம் நான் மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த மாம்பழத்தினுடைய சுவை இனிப்பா இருந்துச்சா புளிப்பா இருந்துச்சா கசப்பா இருந்துச்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் நான் சாமியே இல்லைன்னு சொன்னாரா, ஐயா சாப்பிட்டது நீ சாப்பிட்டு என்கிட்ட வந்து என்ன சுவையா இருக்குன்னு கேட்டா எனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு கேட்டாரா. அப்பதான் அந்த மாம்பழம் சாப்பிட்டவர் சொன்னாரா, அது போலதான் தெய்வமும் இறைவனும் அது போலதான், யாருக்கெல்லாம் உணரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு தான் தெய்வம் இருக்கிறது தெரியும், உணராத உனக்கு தெய்வம் இருக்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னாங்களா. அது போல தெய்வத்துடைய துணை இல்லாமல் யாராலையுமே இருக்கவே முடியாது. இப்ப தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பார்த்திருக்கோமா? பார்த்ததில்ல, யாருமே பார்த்தது கிடையாது, யாராலையும் பார்க்கவும் முடியாது. ஆனா ஒரே ஒருத்தவங்களால மட்டும் இறைவனை நேரடியா பார்க்க முடியுமா? சித்தர்களால மட்டும்தான் இறைவனை நேரடியா பார்க்க முடியுமா? அதனாலதான் இறைவனை கண்டவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் நம்மள போல பக்தர்கள். இப்ப சித்தர்களுக்கு பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமானே? அருமையான பதில். சித்தர்கள் எல்லாம் சித்தர்களா, பக்தர்கள் எல்லாம் பக்தர்கள். இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள். யாருக்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? பெட்டிக்காரு ரொம்ப படிச்சிருப்பாரு போல, நிறைய புரட்டம்ல இத புத்தகத்தை படிக்கிறீங்க. இறைவனை அனுதினமும் தேடி போற எல்லாரும் பக்தர்கள், இருக்கிற இடத்துக்கே இறைவனை வர வச்சா அவங்க தான் சித்தர்கள். இதுதான் சித்தர்களுக்கு பக்தர்களுக்குள்ள வித்தியாசம். இப்ப இறைவனை நம்ம யாருமே நேர்ல பார்த்ததே இல்ல, அதனாலதான் இந்த இறைவனை இந்த உலகத்துக்கு 2 இறைவனை அனுப்பி வைத்தாரா. அதுதான் நம்முடைய தாயும் தந்தையும் நடமாடக்கூடிய தெய்வங்கள். கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை வணங்கி நம்ம காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா நம்முடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்ட அப்புறமா காவலுக்கு போறா. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை,
இப்படி எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்களே ஏன்? உன்னோட கரகாட்டம் பார்க்க வந்தாங்க, நாடகம் பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. நாடகம் பார்க்குற மாதிரி தெரியல நீங்க எல்லாம். ஏன் நாடகம் பிடிக்கலையா? உங்களை தாங்க நாடகம் பிடிக்கலையா? நாடகம் பிடிக்கலையா இல்லை நாடகம் வச்சதே பிடிக்கலையா? ரெண்டாவது சொன்னதான் உண்மையா? நாடகம் வச்சதே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நாடகம் பிடிக்காதெல்லாம் படுத்துருச்சு. ஆமா. ஏன் இந்த பாடல்லாம் முடிஞ்சோன்னா கொஞ்சம் கை தட்டினா என்ன? இல்லனே மேடையில் நம்ம நிற்கிறோம், இவங்க வந்து நல்லா நடிக்கிறாங்க, இவங்க நல்லா பாடுறாங்க, இவங்க நல்ல மேடைக்கு பொருத்தமா இருக்காங்க அப்படிங்கிறது கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆனா மேல இருந்து நடிக்கிற எங்களுக்கு கீழே இருக்கிற நீங்க ரசிக்கிறீங்களா ரசிக்கலையா அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கை தட்டினா மட்டும்தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்மளை ரசிக்கிறாங்க, நம்மளை பார்த்து ரசிக்கிறாங்கப்பா, நல்ல ரசிகர்கள் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க முடியும். பாடல்களுக்கு கை தட்டினா பாட்டை பிடிச்சிருக்கு, பாட்டு கை தட்டுறாங்க. இல்ல பேசும்பொழுது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கை தட்டினீங்கன்னா நல்ல பேச்சை ரசிக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது எதுக்குமே எந்த முகபாவனையும் இல்லாம உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்ன பண்றது? பிடிச்சிருந்தா கையை தட்டுங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? பிடிக்கலன்னா கல்ல விட்டாது எரிங்க. அது சொல்ற ஆளை பொறுத்து. கல்ல விட்டு எரிஞ்சா எங்க மண்டை கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடும். உங்க மண்டையினுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத நீங்க கல்ல விட்டு எரிஞ்சா எந்த மண்டையும் தப்பி. அதனாலதான் அந்த பையன் பாதுகாப்பா போட்டிருக்காப்ல. ஆமா, அதனால நாடகம் பிடிச்சிருக்குல்ல, அது கூட வாயை திறக்க மாட்டியே. நாடகம் பிடிச்சிருக்குல்ல, அப்ப இந்த பாடலாம் முடிஞ்சோன்னா கொஞ்சம் கை தட்டுங்க. கை தட்டுறாங்க. வர வர நாடக நடிகர்களுடைய நிலைமை எப்படி போச்சு பார்த்தீங்களா? கை தட்டலாம் கேட்டு கேட்டு வாங்குற நிலைமை ஆகி போச்சு இங்க நிலைமை. அதனால உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இந்த பாட்டு முடிஞ்சோடனே கையை தட்டுங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்குலாம் தூக்கம் வந்தால் நீங்களாம் தூங்கிடுவீங்க, பிரச்சனை கிடையாது, யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. இப்போ நீங்களாம் தூங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு சோர்வாயிரும். அப்போ நாங்கள் தூங்கினோம்னா என்ன பண்ணுவீங்க? கட்டி வச்சு உரிச்சு விடுவோம். ஆமாம், அதனால் எங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் கைத்தட்டினா தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் இல்லையா? பாருங்க, தாகில் சிறந்த பாட்டு முடிஞ்சோன்னு சொன்னேன், இப்போ சொல்ல கைத்தட்ட சொல்ல நீயே ஒரு தட்டு தட்டி தெரியும் சொல்றாரு. பாருங்க, தாகில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவின் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தை அன்பின் இல்லை. நாங்கள் தாகில் சிறந்ததொரு கோவிலும் இல்லைங்க. ஏன்? நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போகிறோம், எத்தனையோ தெய்வங்களை நம்ம வணங்குறோம். இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கா போய் ஒவ்வொரு தெய்வங்களையும் வணங்கணுங்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் நம்மளுடைய அம்மா. ஏன்னா அம்மாங்கிறவங்க தான் நம்ம வாழ்க்கையினுடைய முதல் தெய்வமே. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு பிரித்து வச்சாங்க. பாருங்க, மாதாங்கிற அம்மாவை தான் முதல்ல வச்சாங்க, அடுத்து பிதாங்கிற அப்பா, அடுத்து குருங்கிற ஆசான், கடைசியாக தான் கொண்டு தெய்வத்தை வச்சாங்க. அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு அழகாக ஔவையார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுபோல் தாயினுடைய காலடியை தொட்டு வணங்கிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட காரியமாக தான் நமக்கு வெற்றி அடையுமா. அதுக்காக தான் தாகில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னா. அடுத்து பாருங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை கொண்டே வச்சாங்க. இப்போ சிவபெருமானுக்கு உண்டான மந்திரம் அப்படின்னா நீங்களாம் என்ன சொல்வீங்க? பஞ்சாட்சர மந்திரம், நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரம். அதுவே முருகப்பெருமானுக்கு உண்டான மந்திரம்னு என்ன சொல்லுவான்? சடாட்சர மந்திரம், சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரம். அதுவே மகாவிஷ்ணுக்கு உண்டான மந்திரம்னு என்ன சொல்லுவான்? என்ன தாளக்கார பட்டு பட்டுன்னு அடிக்கிறாப்புல கேட்குற கேள்விக்கலாம் எதை கிணத்து இல்லைல்ல. பொதுவாக வந்து ஊரில் நாடகம்னு ஒன்று போடும்போது என்ன பண்ணுவாங்க, கூட்டத்தில் பேசும்போது பெரியவங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ நல்ல தர்க்கம் பண்ணுற ஆளுகளாக போடுங்கப்பா, கொஞ்சம் படித்த ஆளுகளாக போடுங்க, தர்க்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. படித்த ஆளுகளாக போட்டால் தான் இந்த தர்க்கம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒருத்தர் பேசும்பொழுது நல்லா இருக்கும். ஆனால் நம்ம ஊருக்கு பாருங்க, பக்கம் மேலே முத கொண்டு படித்த ஆளுகளாக போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஊர் எந்த அளவுக்கு ஞானமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் உங்களை பெருமை பேசுகிறேன், கை தட்ட மாட்டேங்கிறீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணுறது நான்? ஆமாம், அப்படி படித்த ஆளுகளாக இருக்கீங்க. அஷ்டாட்சர மந்திரம், ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரம். ஏன் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த மந்திரங்களை போய் நம்ம எல்லாரும் சொல்கிறோம்? தெய்வத்துடைய மனசை நம்ம எந்த அளவுக்கு குளிர்ச்சிப்படுத்தி சாந்தப்படுத்துகிறோமோ தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாதான். அப்பா சொல்கிற வார்த்தைகளை கேட்டாலே போதுமா, இந்த மந்திரத்தெல்லாம் சொன்ன பலன் நம்மளை வந்து சேருமா. ஆனால் இப்போலாம் யார் அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறது? யாரும் கேட்கறது கிடையாது. அம்புட்டு தருதலைகளா அண்ணே, ஏ நீ ஊரில் வம்ப கட்டி விட்டுருவிய எவ்வளோ இருக்கு.
நான் பொதுவில் சொல்லியிருப்பேன் எல்லாமே தரதரா தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்க்குற மக்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளை யார் ஊருக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு யார் ஒரு சோத்தை நல்லா தின்னுபுட்டு நம்மளவே தருதலைங்குதே, இந்த பிள்ளைக்கு திமுரு தானே பிடிச்சி கட்டுங்க இந்த கோவில் மரத்தில் அப்படின்னாங்கன்னா ஆபத்து யாருக்கு? எனக்கு தான் ஆபத்து. உங்கள் பக்கம் கையை காமிச்சா நீங்களாம் என்ன நினைப்பீங்க, நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை எதை தெரிஞ்ச தெரியாமலாம் சொல்லி வச்சுப்பேன் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு போயிருவீங்க. அதனால உங்கள் பக்கம் கையை காமிச்சோடனே ஒன்று தவறாக நினச்சிக்காதீங்க. இருந்தாலும் கூட அப்பா என்னோட வார்த்தைக்கு என்னங்க காவலுக்கு போகணும், காவலுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி மனசில் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு பிறலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, வெளிப்படையா அதான் சொல்ல போறேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? யார என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா? காதல் பண்ண தான் சொல்றேன். ஏய் இதானங்க காதலிக்கிற வயசு, அப்புறம் இந்த வயசை விட்டு அப்புறம் எப்போ காதலிக்கணும்? நீங்களும் பெண் தானே, ஆசைப்பாடு இருக்கத்தானே செய்யும். 50லும் ஆசை வரும் அப்படிங்கிற மாதிரி 50 வயசானாலும் இந்த ஆசைங்கிறத மட்டும் நம்மளை விடவே விடாது. அதுபோல காதல், யார் மேல காதல் தெரியுமா? அது யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவரை மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யாரை காதலிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன். தூதுவளையில இறைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கான. விட்டு எரிய வச்சு உம்மவத்தை பார்த்த நாள் கணக்கா ஒரு விஷயம் மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். புதுவளை அழகரைச்சு பேச நாள் கணக்கா. ஆதி ஒழிப்பதெல்லாம் லட்சுமி இப்படி நான் இயங்குவது நினைச்சு மணி விளக்கு பார்க்க நாள் கணக்கா. ரம்பையும் ஒரு விஷயம் மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். நன்றி நன்றி நன்றி.
கிடந்த வணக்கம். இப்ப தாப்பா அதான் சூடு இல்ல கிளம்பி எப்படி ரசிச்சு தட்டுறீல நான் சொன்னேங்கிறதுக்காக கை தட்டுறீல ரசிச்சு தட்டுறீல ஏன்னா கை தட்டதுல 2 வகை இருக்கு என்ன நாங்க இருக்கிறது தெரியுதா இல்லை நாங்கள் பெட்டி அங்கிட்டு வரவா இல்லை அதுக்கு இல்லை கை தட்டுறதுல 2 வகை இருக்கு. ஒன்று இந்த பாட்டு உண்மையாகவே நல்லா பாடினாங்கப்பா நல்லா அருமையாக இருந்துச்சு இந்த பாடலுக்கு கை தட்டலாம் அப்படின்னு கை தட்டுற விதம்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து போதும் போதும் நீ பாடினதெல்லாம் போதும் போயிட்டு நாரதரை அனுப்பி விடுமா இல்லை அந்த அப்படின்னு இடத்துல தட்டல கையை தட்டி நல்ல விதமா உள்ள அனுப்பி வைக்கிற விதம்னு ஒன்று இருக்கு. நம்ம ஏரியா எப்படி தெரியுமா ரசிப்பா என்ன அப்படி இருக்கறா நீ பனி நேரம்னே ஆமாம் அப்படிதான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம் இப்போ தெரியுதா யாரை காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தெரியுமே இருண்ணே என்ன தெரியுமா நான் அவங்களாம் தெரியலங்கிறாங்க நீங்கள் மட்டும் தெரியுங்களே எப்படி எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க சொல்லுங்க அப்போ யாரை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லிருங்க அதை. ஏன் தெரியுங்கிற ஆளு சொல்லணுமா இல்லையா? அப்படி இல்லை நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க நீங்க சும்மா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இல்லை நீங்களே சொல்லுங்க யாருன்னு. தெரியும் எனக்கு. தெரியும்னா யாரு தெரியும்? அவர் தானே. எவரு தெரியாதவருக்கு இதெல்லாம் எப்படின்னா விஷயங்களை பிள்ளைங்கள்ட்ட போட்டு வாங்குறது. தெரியும் எனக்கு தெரியாதாண்டா அவர் தானே அப்படிங்கும்போது நம்ம பிள்ளை என்ன பண்ணிருங்க அண்ணன் என்னை இவரை தான் காதலிக்கிறேன்னு போய் சொல்லிவிடாது என்னை நல்லா இருப்பிய அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறது. நீங்க இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நானே தான் சொல்றேங்கிறேன் யாரை காதலிக்கிறேன்னு. யாரை காதலிக்க போறேன்? நம்ம முருகனை தான். நம்ம முருகனா? ஆமா டீ கடை முருகனா? டீ கடை முருகனா? ஐயா நீங்க என்னங்க எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆட்டோ ஓட்டுற முருகனா? ஆட்டோ ஓட்டுற முருகனா? நான் அந்த முருகனை சொல்லலங்க. அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய சிவபெருமானின் நெற்றிக்கடது 6 தீப்பொறிகளாக வந்தாரே முருகப்பெருமான். அவரை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவார்? ஆமாண்ணே சத்தியமா அவரை தான் காதலிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாரை அவருடைய வருகைக்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமே பேரு சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானே மாமன் கூட பிடிச்சு ஆளானதே ரொம்ப நாளானதே பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு மடி சாயும் நேரமா மடி சாயும் நேரமா பாய் போடு தீ வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு ஆத்துக்கு
ஆத்துக்குள்ள நீந்தி உன்னை நினைச்சு மஞ்ச குளிச்ச கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா வந்து முருகு தேய்க்கவா கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா வந்து முருகு தேய்க்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்பு தானே பூவை தாங்குது தீ வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு விட்டு புத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு விட்டு பேச்சு பேசி ராசியானதே மாமே பேரை சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே அப்படிலாம் அந்த முருகன் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ஆமா இப்போ ஒரு சின்ன சந்தேகம். இப்போ முருகப்பெருமானை நான் காதலிக்கிறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. அதுல சந்தேகமா? அவர் எப்ப வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா அவரை நினைச்சு பாடுனா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பெட்டிக்காரையும் என் கூடவே சேர்ந்து வர்றாரு, அது மட்டும் தெரியாதே. தெரியாது. நீங்க யாரை நினைச்சு பாடிக்கிருக்கீங்க? நானும் ஒன்னு நினைச்சுதான் பாடுறேன். என்னது ஒன்னு ஏதோ ஒன்று நினைச்சு பாரு, எவ்வளோ இருக்கு யாருக்கு தெரியும். ஆமா இப்படியெல்லாம் அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேனே, நினைச்சுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவர் என்னை காதலிக்கிறாரு என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல், ஸ்பெஷல் காதல். அதுக்கு தான் ஹோட்டல்ல சாப்பாடு போடாதீங்கன்றது. ஊருக்குள்ள சாப்பாடு போட்டா அந்த வார்த்தை வருமா? ஹோட்டல்ல சாப்பிட்டனால சாதாவா ஸ்பெஷலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சாதாரணப்பட்ட காதலே இது கிடையாது. ஏன்னா இது மனிதர் உணர்ந்துக்குள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி மோசமானது. மோசமானது உங்க காதலை பத்தி பேச நான் வரல, நான் ஏன் காதலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி தெய்வீகமான காதலனுடைய காதல். அப்படிலாம் காதலிக்கிறேன், ஒரு தடவை நேர்ல வந்து வேண்டானே கனவுலனாவது வந்து உன்னையத்தாம காதலிக்கிறேன், விரைவில் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரா? எதுவுமே கிடையாது. அனுதினமும் அவரையே நினைச்சு நினைச்சு இருக்க இருக்க இப்படி துரும்பா இழைச்சிட்டேன்னா பாத்துக்கங்களேன். என்ன வித்தியாசமா வருது தும்மல் தாளக்காருக்கு. இப்படி எல்லாம் உடம்பு இருக்கிற உடம்பு இழைக்கிறதுக்குள்ள அந்த முருகப்பெருமான உடனே என்னை திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணத்திற்காக இந்த இடத்துல இப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன். வாசக்கருவேப்பிலையே ஏ மாமே பெத்த மல்லே நீதான் ஊத குளிர் காத்து ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. கருவேப்பிலையே மாமே பெத்த மல்லே அதிசயத்தில் இப்படி ஓடினா
நெஞ்சு தூக்காம போச்சு தானே தந்தன தானா தானே தந்தன தானா தானே தந்தன தானா. அப்படி இருக்கணும் பக்கம் மேடம்னா. நன்றி நன்றி இடத்த வணக்கம். அப்படி இருக்கணும் பக்கம் மேடம்னா. அருமையான பக்கம் மேடம். ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும்னா பக்கம் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்கம் எல்லாம் நல்லா இருந்தால் தான் நாடகம் நல்லா சிறப்பாக அமையும். அப்படி நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கிடையாது. பக்கம் எல்லாம் நல்லா இருந்துட்டா போதுமா? அதுக்கு தகுந்தாற போல ஒளிபெருக்கி வேணுமா இல்லையா? இல்லையா? அருமையான ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி முக்கியம் கிடையாது, அதில் உட்காந்து செயல்படுத்துறதா அதுதான் பெரிய விஷயமே. அதில் தான் விவரமே இருக்கு. ஹரிதர்ஷன் ஹரிதர்ஷன் ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கிக்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னார் செல்வம் அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாகும், நான் சார்ந்த கலைக்குழு சார்பாகும் நன்றி நன்றி எனது வணக்கம். அருமையான ஒளிபெருக்கி. ஆனால் ஒளிபெருக்கி நல்லா இருந்துட்டா போதுமா? இல்லை இல்லை அண்ணா, நான் எப்போவும் அப்படி பேச மாட்டேன். ஒளிபெருக்கி மட்டும் நல்லா இருந்துட்டா போதுமா? சரி. பார்க்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணும் இல்லையா? அவங்க ரசிச்சா தானே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி மந்தமாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அந்த கெஞ்சி கேளது தெரியும் அது கையை தட்ட வச்சுட்டேன். அமைதியாக இருக்கலாம், இப்படி அமைதியாக இருக்கா? மயான அமைதியாக இருக்கக்கூடாதுல்ல, நல்லா இருக்காது அது. ஆமாம், அருமையான ரசிகர்கள் இருக்காங்க. குளிர்னால அவங்களால கை தட்ட முடியாத சூழ்நிலையில் உட்காந்துருக்கா. இருந்தாலும் பனி தானே, காற்றடிக்கும்ல, வாடகை காற்றடிக்கும், அதெல்லாம் இருந்து அதுலேயும் இவ்வளோ பேர் உட்காந்து ரசிக்கிறாங்கன்னா மிகப்பெரிய விஷயந்தான். அருமையான ரசிகர்கள். அதாவது கூட்டம் நிறையா இருந்து 4000 பேர் உட்காந்து நாடகத்தை கெடுக்கிறத விட 4 பேர் இருந்தாலும் நல்லா ரசித்தா அதுவே போதும். இருக்கிற கூட்டம் குறைவாக இருந்தாலும் நல்லா ரசிங்க, விடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அருமையான ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல பக்கம் வேணும். இதுக்கெல்லாம் தகுந்தார் மூலம் நடிகர்கள் எல்லாமே நல்லபடியாக இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன குறை. நீங்களாம் நினைக்கலாம் எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குங்கிறது என்ன ஒரு குறைய சொல்லுது அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். அது என்ன குறை அப்படின்னா, இருக்கிற கூட்டம் போதும், இந்த கூட்டம் போதும். ஆனால் இந்த கூட்டம் காலையில் மாலை மாத்திரப்போ எங்கே போகுதுன்னு தான் எனக்கும் தெரியலை. இல்லை நானும் எல்லா ஊர்லேயும் பார்த்துட்டேன், இந்த கரையில் சரியாக மாலை மாத்திரப்போ ஊருக்குள்ளே எந்த ஆளுமே இருக்கிறதே கிடையாது. வேலைக்கு போகணும்ல, இன்னைக்கு போக மாட்டாங்க. அதுக்கு போய் குளிச்சு விட்டு வேற ஆடையெல்லாம் போட்டுட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கணுமா? மொய் எழுதுற பணம் எடுத்துட்டு வரணும். ஏன்னா நாடகத்துக்கு பேர் வள்ளி திருமணம். இந்த வள்ளியோடைய திருமணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த நாடகம் வைக்கிறோம். அதையே பார்க்க ஆள் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வள்ளி திருமணம் நாடகம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என் பொழப்பும் 4 பேரும் என்ன இந்த ஒரு நாடகத்தை விட்டால் எனக்கு வேறு நாடகம் தெரியாது. ஆமாம், அதனால் விடுகிற வரைக்கும் இந்த நம்ம ஊருக்கு ஒரு முடிவு பண்ணி தான் நான் வந்திருக்கேன். விடுகிற வரைக்கும் இருக்கிற கூட்டமாக தான் அப்படியே இருந்தால் எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் இல்லைன்னா உங்களுக்கு முனியாண்டிக்குமா? ஐயா, முனியாண்டியை கல்யாணம் பண்ண வந்திருக்கேன், முருகனை கல்யாணம் பண்ண தாங்க வந்திருக்கேன். எங்கேயும் போக மாட்டாங்க. ஆமாம், விடுகிற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். கூட்டம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஒன்றும் தவறாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கூட்டம் இருந்தால் ஒரு திருமணம் நடக்கும்போது கூட்டமாக சொந்த பந்தங்களோட இருந்து திருமணம் பண்ணதானங்க அது பேர் திருமணம். அதனால நான் சொல்கிறேன், ஒன்றும் தவறாக நினச்சிக்காதீங்க நீங்கள். ஆமாம், இந்த கூட்டம் எழுந்திரிச்சு கலைஞ்சு போகிறதுக்குள்ளே அந்த முருகப்பெருமானவரோடனே நான் திருமணம் பண்ணிக்கிறோம். அந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அங்கம் உணரங்கம் மிருதங்கம் அது தங்கம் அங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நீராடுது.